2 பேரும் சுத்துவாங்களே, அவங்க எங்க போனாங்க? அவங்க மரம் ஏற ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. உன்னால மரம் ஏற முடியாதா? இங்க இருக்கிறதுலே நான் தான் பெஸ்ட். உங்களை பாதுகாக்க தான் சென்சே என்ன இங்க அனுப்பி வச்சாரு. என்ன காமெடி பண்றியா? எதுவும் வேலைக்கு ஆகாத டாசனா. இந்த வேலையை விட்டாதான் இங்க இருந்து நம்மளால உயிரோட போக முடியும்னு நினைக்கிறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே லஞ்ச சாப்பிட்டுட்டு அப்படியே உன் வீட்டுக்கு திரும்பி போயிடு. ஒரு காலத்துல பெரிய ஹீரோ வாழ்ந்த மண்ணு. ஏன் இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு? இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன ஆச்சு? ஒரு வழியா வந்தாச்சு. நிறைய வாங்கணும்னு சொன்னாரு, ஆனா இந்த கடையில ஒண்ணுமே இல்லையே. இந்த தடவை மர உச்சி வரைக்கும் நான் போவேன். சாஸ்கே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு. இதுக்கு முன்னாடி சாக்குரா கிட்ட நீ அட்வைஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்த. அப்பாவ என்ன சொன்னான்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். ஜாபுசா திரும்ப வந்துட்டான். பிரிட்ஜ் மேல நடக்க போற போர். எங்க நருட்டோ வக்கானோ மறுபடியும் ராத்திரி பூரா பயிற்சி பண்ண போயிட்டானா? ஆமா, ராத்திரி பூரா மரம் ஏறிக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் கூட சரியே இல்ல. சாக்குரா சொல்றது சரிதான். நருட்டோ சரியான கிறுக்க. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். ஆனா நாம இப்பதானே சாப்பிட ஆரம்பிச்சோம். வேகமா சாப்பிட்டுட்டான். இங்க தூங்கினா உடம்பு சரியில்லாம போயிடும். சீக்கிரம் எழுந்துரு. ஆமா, நீங்க யாரு? காலையிலேயே வேலையை ஆரம்பிச்சிருவீங்களா என்ன? நான் காலையிலேயே வந்துருவேன். ஆனா காட்டுக்குள்ள இப்படி ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ம்? நான் என்ன காமெடியா பண்ண? எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க? நான் போயிட்டு வரேன். வாய்ப்பு இருந்தா திரும்பவும் சந்திக்கலாம். ஓ, அப்புறம் இன்னொரு விஷயம். நான் பொண்ணு இல்ல, பையன். என்னது? வாய்ப்பே இல்ல. சாக்குராவை விட அழகா இருக்கானே. வாழ்க்கையில இது வரைக்கும் நிறைய வித்தியாசமான விஷயங்களை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒண்ணு பார்த்ததே இல்ல. எதுக்கு இப்ப என்ன அடிச்ச? பைத்தியக்காரா, போதும், நிறுத்து. காலையில சாப்பிடணுங்கிறத மறந்துட்டியா என்ன? எல்லாத்தையும் மறந்துடுவியா? இதுவும் ஒரு வித்தாதான். இது மோசமா தான் முடிய போகுதுன்னு எதனால எனக்கு தோணுது? வெறுப்பேத்துனது பத்தாதுன்னு மறுபடியும் பண்றியா? அப்படிதான் சாஸ்கே, நீ கலக்கிட்ட. சரி, நாம கிளம்பலாம். பிரமாதம். 2 பேரும் என்ன பண்ணிட்டு வரீங்க? பார்க்க தர்மடி வாங்கிட்டு வர மாதிரி தெரியுது. நாங்க 2 பேரும் சாதிச்சிட்டோம். அந்த மரத்தோடைய உச்சிய தொட்டுட்டோம். நீங்க என்ன பண்ணாலும் சரி, எப்பவும் பலசாலிகள் தான் ஜெயிப்பாங்க. நாம தோத்து போயிட்டே இருப்போம். சும்மா பயத்துல உளராத. இந்த நாருட்டோவா அந்த காட்டோவான்னு பாத்துருவோம். கொஞ்ச நேரம் வாய மூடு. உன்னை எனக்கு பார்க்க கூட பிடிக்கல. இத பாரு குட்டி பையா, வாழ்க்கையில அழுதுகிட்டே புலம்புறதால எந்த நல்லதும் நடக்க போறது கிடையாது. நாள் முழுக்க உன்ன மாதிரி அழுதுட்டு உட்கார எனக்கும் தெரியும். ஆனா நான் உன்ன மாதிரி பயந்தாங்கோலி கிடையாது. நருட்டோ சில நேரங்கள்ல யோசிக்காம இந்த மாதிரி தான் எதையாவது பேசிடுவான். ஆனா உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நருட்டோவும் அப்பா இல்லாம தான் வளர்ந்துருக்கான். சொல்ல போனா அவனோட அப்பா அம்மாவை அவன் பார்த்ததே இல்லை. இப்ப நருட்டோ உன்கிட்ட சொன்னது கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவன் சொன்ன அதே விஷயத்த அவனுக்குள்ள 1000 தடவை சொல்லியிருப்பான். நான் நினைச்ச மாதிரி அவன் இன்னும் சாகல. நம்மள மறுபடியும் தாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கான். ககாஷி சென்சே, இத செஞ்சது ஜாபுசா தானே? இது அவரோட ஹிடன் மிஸ்ட் ஜூட்சு தான். இன்னும் அவன் நடுங்கிக்கிட்டு தான் இருக்கான். பார்க்க பாவமா இருக்கு. நான் நடுங்கிட்டு இருந்தது